Hi friends, welcome to Ruba garden. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெரஸ்ல வளர்க்கக்கூடிய செடிகளுக்கு எப்படி தண்ணி கொடுக்கணும் அப்படினு சொல்லிட்டாங்க பார்க்க போறோம். இது ஒரு பேசிக்கான விஷயம் தான். பட் நிறைய பேர் இப்போ கார்டன் துவங்கி இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் ஒரு சில டவுட்ஸ் இருக்கு. ஸோ அதை கிளியர் பண்ற விதமா தான் இந்த வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் ரூபா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஏமான்றவங்க என்ன டவுட் கேட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செடிகளுக்கு தண்ணி எப்படி கொடுக்கணும், தண்ணி அதிகமாக கொடுத்தா ஜாடிகளில் இருக்கக்கூடிய சத்துக்கள்லாம் போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களோடைய சத்துக்கள்லாம் இறங்கிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான தெளிவான விளக்கங்கள் தான் இந்த வீடியோ பதிவில் இருக்கும். முழுசாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செடிகளுக்கு தேவையான நேரத்தில் தேவையான தண்ணீரை அவசியமாக கொடுத்துடணும். ஸோ சரியான நேரத்தில் சரியான தண்ணீர் கொடுத்தா மட்டும்தான் மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை செடிகள் எடுத்துக்கிட்டு நல்லா வளமாக வளர முடியும். அதே மாதிரி நம்ம ஒரு சில விஷயத்தை நல்லா மனசில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதிய நேரத்தில் உச்சி வெயில் அடிக்கிற நேரத்தில் நம்ம கண்டிப்பாக செடிகளுக்கு தண்ணி கொடுக்கவே கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தண்ணியும் சூடாக இருக்கும். அதே மாதிரி ஜாடிகளில் உள்ள மண்ணும் சூடாக இருக்கும். வெப்பம் அதிகமாகி செடிகள் காஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். செடிக்கு எந்த டைமில் தண்ணி கொடுக்கணுன்னா, காலையில் கொடுக்கலாம். அதே மாதிரி மாலை நேரத்தில் கொடுக்கலாம். இது இன்பிட்வீன் கேப்பில் தண்ணி கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செடிகளில் தண்ணி கொடுக்கும்போது என்ன கவனிக்கணும்னா, நம்ம அந்த மேல் பகுதியை பார்க்கணும். மேல் பகுதி நல்லா ட்ரையாக இருக்கா, இல்லை சொதன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ட்ரையாக இருக்குன்னா மட்டும்தான் நம்ம தண்ணி கொடுக்கணும். ஜாடிகளில் மண் ஈரமாக இருக்குது, ரொம்ப சொதன்னு இருக்குன்னா கண்டிப்பாக தண்ணி கொடுக்கறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. செடிக்கு தண்ணி கொடுக்க போகிறீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஜாடிகளில் இருக்க மண்ணை செக் பண்ணுங்கள். மண்ணை இப்படி எடுத்து கையால் வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஈரத்தன்மை இருந்ததுன்னா நம்ம செடிகளுக்கு தண்ணி கொடுக்க தேவையில்லை. சப்போஸ் இறுக்கமாக நல்லா இறுகி போய் இருக்குன்னா டெஃபினட்டாக நம்ம தண்ணி கொடுக்கணும். குழந்தைங்களுக்குலாம் நல்லா பசிக்கிற டைமில் சாப்பாடு கொடுத்தா கடகடன்னு சாப்பிட்ருவாங்க இல்லையா, அதே மாதிரி செடிகளை நல்லா காய போட்டு நம்ம தண்ணி கொடுத்தோன்னா அது சீக்கிரம் அப்சர்வ் பண்ணிக்கும். அதே மாதிரி ரெகுலராக நம்ம 2 வேளையும் தண்ணி கொடுக்கணும். மார்னிங்கும் கொடுக்கணும், ஈவினிங்கும் கொடுக்கணுன்றதெல்லாம் கிடையாதுங்க. உங்களுடைய வெயில் எப்படி இருக்குது, உங்களுடைய ஜாடிகளில் ஈரத்தன்மை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு கொடுங்க. ஒரு 2 நாளாக இருக்கலாம், இல்லை ஒரு நாளுக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். இதுவே போதும். தண்ணி கொடுக்கும்போது என்ன கவனிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸஸான வாட்ரு நம்ம கொடுக்கக்கூடாது. எக்ஸஸான வாட்ரு கொடுத்தோன்னா நம்மளுக்கு அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாகவே இருக்கிற சத்துக்கள்லாம் இறங்கிடும். ஸோ லிமிட்டாக கொடுக்கணும். ஒரு ஜக்லேருந்து 2 ஜக் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நம்ம கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி செடிகளுக்கு மேலேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்போ தான் செடிகள் நல்லா குளிர்ச்சியாக ஃபீல் பண்ணும். சில செடிகள் பார்த்திங்கன்னா வெயிலே தாங்காது. அந்த மாதிரி செடிகள்லாம் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, ஆஃப்டர்நூன் டைமில் அப்படியே வதங்கி போய் தலை தொங்கின மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நம்ம தண்ணி கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. சில செடிகள்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை, திப்பிலி, அதுக்கப்புறம் திருநீற்று பச்சலை. இது ஈவினிங்கும் அதே மாதிரி இருக்குது, ரொம்ப சோர்ந்த மாதிரி இருக்குது, டயர்டாக இருக்குது, தலை தொங்கின மாதிரி இருக்குன்னா அந்த டைமில் நல்லா ஜாடி முழுக எக்ஸஸ் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அந்த மாதிரி கொடுக்கலாம். மேலேயும் தெளித்து விடணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செடிகளுக்கு தண்ணி கொடுத்தோன்னா நம்மளுக்கு கொடுக்குற சத்துக்கள் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக வெளியில் போகாது. செடியும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளுக்கு தண்ணியும் வீணாக போகாது. செடிகள் மேலே கண்டிப்பாக தெளித்து விடணுங்க. தெளித்து விடும்போது செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். செடிக்கும் பார்த்திங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கும். ஸோ இன்னையோட வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலும் உங்களுடைய டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள்.